ஒரு தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட டெய்லி பஞ்ச் திரு அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மகா பிரபு. என்டிஏவில் நேற்று பாமக இணைந்திருந்தாங்க. இணைந்த கையோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம், அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு திரும்பி இருக்காரு. திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை என்டிஏக்கு வந்துருச்சா? எப்படி பாக்குறது இதை? வீழ்த்தக்கூடிய வல்லமை இப்படி வச்சுக்கலாமே. ஒண்ணு நாம ஜெயிக்கணும், இல்ல அவங்களா தோக்கணும். எப்படி இருந்தாலும் கப்பு நமக்கு தான் இல்லையா? சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு திமுகவுடைய என்னதான் கூட்டணி பலம் இருந்தாலும் கூட்டணி தான் இருக்குது. ஆனா அந்த வாக்கு பலம் இருக்கா? அதுதான் கேள்வி. ஏன்னா அவங்க பெரிதும் நம்பி இருக்கின்ற ஒரு சங்க் ஆஃப் ஓட்ஸ் அதை தாவேகா அந்த பக்கம் தள்ளிட்டு போகுது. ஸோ நேச்சுரலி அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது குறைய போகின்றது. வேற அதிமுகவை பார்த்தீங்கன்னா அவங்க ஓட் பேங்க் அப்படியே இருக்கு. அண்ட் இப்போ பாஜகவுடைய ஓட் பேங்க்கும் இருக்கு. இப்போ பாமக இணைந்து இருக்கின்றது. உடனே சொல்லலாம், சார் பாமகலேயே 2 பாமக இருக்கு சார், ஒன்று தானே வந்திருக்கு அப்படின்னு. கரெக்ட், பாமக 2ஆக உடைந்து விட்டது. ஆனா ஒரு பக்கம் பாமகன்ற கட்சி இருக்கின்றது, இன்னொரு பக்கம் குடும்பம் இருக்கு. கட்சி ஓட்டு பெருசா, குடும்ப ஓட்டு பெருசா? 2 பக்கமும் குடும்பம் தானே இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவங்க மனைவி மகள் அந்த பக்கமும் குடும்பம் தானே இருக்கு. ஆனா அவங்களுக்கு எம்பி பதவியில நிறுத்தி வச்சாங்க, கட்சியில தான் நிறுத்தி வச்சாங்க. அண்டு இங்க இவர் இப்ப தலைவரா இருக்கார், பாமக தலைவர்னு சொல்லிக்கிறார், வாடவர். ஆனா அந்த பக்கம் முழுக்க முழுக்க அந்த குடும்பம் தான், பொண்ணு பேரன் அப்படின்னு வெறும் குடும்பம் மட்டுமே தான் இங்க இருக்கின்றது. தொண்டர்கள்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதைதான் நான் சொன்னேன், இது கட்சி அது குடும்பம் அப்படின்னு. ராமதாஸ் அவர்களால டேமேஜே இல்லைன்றீங்க? நிச்சயமா இல்லை. ஏன்னா அவங்க குடும்பத்துல இருக்க மொத்த ஓட்டு போச்சுன்னா எவ்வளவு ஆகும்? அவ்வளவுதான். இல்ல, அன்புமணி அவர்களுடைய கிரெடிபிலிட்டி காலி பண்றாருல்ல ராமதாஸ். என்ன கிரெடிபிலிட்டி? இவர் சொன்னா அதெல்லாம் உடனே அவங்க நம்பிடுவாங்களா? இல்ல அப்படியே தான் இருக்கட்டும். இத்தனை நாளா அவங்க கூட தான் இருந்தாரு, அப்பெல்லாம் தெரியலையா? இவர் வேற யாரையாவது ஒருத்தரை கட்சி தலைவரா நியமிச்சுட்டு அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாருன்னா அப்ப நீங்க சொல்ற அந்த கிரெடிபிலிட்டி டேமேஜ் அப்படின்றத நான் ஒத்துப்பேன். ஏங்க முழுக்க முழுக்க பொண்ணு பேரன் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு ஒவ்வொரு போஸ்ட்லையும் உட்கார வச்சுட்டு முழுக்க முழுக்க குடும்பமயமாக்கி விட்டு இப்ப அந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தர் மேல நீங்க குறை சொன்னீங்கன்னா இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு கிடையாது. முழுக்க முழுக்க குடும்ப சண்டையை வெளில கொண்டு வந்திருக்காரு. இதுல என்ன அரசியல் இருக்கு எனக்கு சொல்லுங்க? காலை பிடிச்சி கெஞ்சினாங்க பாருங்க. கூட்டணி கட்சிகள் சில இந்த மாதிரி கெஞ்சறது உண்டு. பெரிய கட்சிகளும் சில நேரங்களில் சிறிய கட்சிகள் கிட்ட தலைவர்கள் கிட்ட இந்த மாதிரி உண்டு. இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணும், யாரும் வெளில சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட், இப்பதான் அவங்க கூட்டணி விட்டு வெளில போயிட்டாங்களே, நம்ம இதெல்லாம் வெளில சொல்லுவோம் அப்படின்னா அடுத்து வரவும் அவங்க கிட்ட வர மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் வெளில சொல்லிட்டு இருக்கிறாரு, அப்புறம் நாம நாளைக்கு ஏதாவது போய் பேசினோம்னா அதையும் வெளில சொல்லிடுவாரு அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க. ஸோ இதுதான் அரசியல்வாதிகள் மெயின்டைன் பண்ணக்கூடியது. அப்படி இருக்கச்ச தன்னுடைய சொந்த மகனையே பார்த்து இந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் பிள்ளைய சரியா வளர்க்கல. மினிஸ்டர் பதவி வாங்கி கொடுத்ததே தப்பு. ஏன் வாங்கி கொடுத்தீங்க? நீங்க ஒரு காலத்துல சொன்னீங்கல்ல, நானோ என் குடும்பத்தினரோ நாங்க எந்த பதவிக்கு வரமாட்டோம், வந்தா என்ன பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் ஏன் வாங்கி கொடுத்தீங்க? அப்ப நீங்க தானே முதல்ல அதை ஆரம்பிச்சது தப்பு. வாங்கி கொடுக்கறது எனக்கு புரியல. அவர் எம்பி, நீங்க தானே அவருக்கு சீட்டு கொடுத்தீங்க. உங்களை மீறி யாராவது அங்க சீட்டு கொடுத்துட முடியுமா? இல்ல போட்டி போட்டுற முடியுமா? அப்ப பிள்ளை குடும்பத்தை ஆதரிச்சிங்க, இப்ப பொண்ணு குடும்பத்தை ஆதரிச்சிங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. சோ தொண்டர்கள் அதை புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாமகனா எதிர்காலம் அன்புமணி தான் அப்படின்னு. அதனால இது ஒரு இஷ்யூவே கிடையாது. சோ இப்போ இந்த பக்கம் திமுகவுடைய வாக்கு சரிகின்றது, அது தாவேகாவுடைய பலமாக உயர்கின்றது. இந்த பக்கம் அவங்களுடைய வாக்கு வங்கின்றது இன்டாக்டா. அதிமுக வாக்குகளை தாவேகா உடைக்கல. அது எப்படி உடைக்கும்? ஏன்னா தாவேகா பெரிதும் எதிர்பார்ப்பது இது எல்லாரும் இன்னைக்கு சொல்ற மாதிரி மைனாரிட்டி ஓட்டு வங்கி அப்படின்னு. அதை அவர் எடுத்துட்டு போறார் அப்படின்னு. ஓகே, அதிமுக கிட்ட என்ன இருக்கு மைனாரிட்டி ஓட்டு வங்கி? ஒரு லிமிட். திமுக தான் மொத்தமும் வச்சிருந்தாங்க, இங்க கொஞ்சம் இருந்தது, இல்லைன்னா சொல்லல. சரி, பிஜேபி இருக்காங்க, பிஜேபி வந்தனால அதுவும் போயிடுச்சு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னமும் இருக்காங்க, பிஜேபியிலேயே மைனாரிட்டிகள் இருக்கின்றார்கள். இதெல்லாம் சும்மா இவங்க பண்றதுங்க. பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றதுதான் இருந்தது. அதுதான் இப்ப அந்த பக்கம் தாவேகா பக்கம் போறது. அதுக்காக அதிமுக பக்கம் ஒண்ணுமே இல்லை, வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. ஆனா அவங்க ஒரு தப்பு பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே சொன்னதுதான், 21 தேர்தலுக்கு அப்புறம் அந்த மாதிரி அதிமுகவோட சேர்ந்ததுனால
பாஜகவோட சேர்ந்ததுனால எங்களுக்கு மைனாரிட்டி வாக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா அது பாருங்க, அந்த தேர்தல் கூட்டணி அப்படின்றது வேற, எங்க கொள்கை வேற அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது தேவையில்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா யூ கோ ஆன் தி அஃபென்சிவ். பாஜகவோட சேர்ந்தா என்ன தப்பு? யார் சேரல? திமுக சேரலையா? திமுகவோட சேர்ந்த விசிக அந்த பக்கம் இல்லையா கூட்டணியில? அப்புறம் இப்ப எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்க. எப்ப இருந்தாங்க அவங்க? நீங்க சொல்றீங்களா குசராத் கலவரம்னு எப்ப நடந்தது? 2002. இவங்க எப்ப வெளில வந்தாங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஞாபகம் இருக்கா? சரி, இவங்க எப்ப போய் சேர்ந்தாங்க? பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழிச்சு தான் போய் சேர்ந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதா? அப்போ அவங்களுக்கு எங்களை சொல்ற என்ன யோகியதை இருக்குது? இப்படி அவங்க கொண்டு போனோம். அதை விட்டுட்டு இவங்க டிஃபென்சிவா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அஃபென்சிவா ஆட ஆரம்பிப்பாங்க. இதுதான் பிரச்சனை. இப்ப பாஜகல வந்து மைனாரிட்டிகள் இல்லையா, இல்ல அதிமுக இல்லையா? இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி மைனாரிட்டிஸ் வந்து அங்கதானே இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். ஓகே, அதை இந்த டெம்ப்ளேட்ல தான் அவங்க வந்து திருப்ப முடியும். நீங்க டிஃபென்ஸியா இல்லைங்க, அது அப்படி இல்லைங்க, அது சும்மா தேர்தல் கூட்டணி தாங்க, நாங்க அதெல்லாம் இப்படிலாம் நீங்க வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு ஐயா இல்லையா அவனோட கூட போனையா ஆனா அவன் தான் ஐயா இப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஆகும். ஸோ அதை முதல்ல அவங்க மாத்தணும். இல்ல ஆன்டி டிஎம்கே ஓட்டு தானே ஏடிஎம்கே ஓட்டு. பாருங்க, திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லி தான் அதிமுகவை ஆரம்பிச்சார். சரி, ஆன்டி டிஎம்கே தான் இது. நீங்க ஒண்ணு புரியாம பேசுறீங்க. இப்ப சிபிஐ சிபிஎம்னு 2 இருக்குது. 2 கம்யூனிஸ்ட் தானே, ஒன்னா இருந்து தானே 2 வந்தாங்க. அப்போ இவங்க ஏன் வந்து அவங்களுக்கு எதிரானவங்கன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? 2மே கம்யூனிஸ்டுகள், ஒரே கட்சியில இருந்து வெளில வந்தவங்க. 2 பேரும் ஒண்ணுனா ஒன்னா சேர வேண்டியது தானே? இல்ல எதிர்னா அப்ப அவங்களுக்கு கேளுங்க, இந்த கம்யூனிஸ்டுக்கு அந்த கம்யூனிஸ்ட் எதிரா. இவர் மார்க்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு யாரு? சிபிஐக்கு அவங்க என்னங்க? இப்ப புரியுதுங்களா? அதனால ஆன்டி டிஎம்கே மட்டும் தான் சொல்லாதீங்க. அவங்க திமுகவில இருந்து வந்தாங்க, திமுக தீய சக்தி அப்படின்னு அவங்க தொண்டர்களுக்கு அவர் சொன்னார். அதனால நம்ம தீய சக்தியிலிருந்து வெளியிருந்து விட்டோம். இப்ப கூட சொல்லுவாங்க நாங்கெல்லாம் தூய சக்தி அப்படின்னு. என்ன சக்தின்னு தேங்காய் சீனிவாசன் டயலாக் தான் ஞாபகம் வருது. அவங்க தனியா அதிமுகன்னு ஒரு ஐடியாலஜி அவங்க கொண்டு வராங்க. அவங்க வந்து திமுக தீய சக்தி, அதை அழிக்க வேண்டும், அதுதான் வந்து அதை வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படின்றது. அதுக்காக வந்து ஆன்டி டிஎம்கே மட்டும்தான் அப்படின்லாம் சொன்னா அதை ஒத்துக்க முடியாது. அப்போ வந்து திமுகனா அப்போ ஆன்டி டிஎம்கே இப்ப சொல்லுவீங்களா? இல்ல ஆன்டி பிஜேபி இதுதான் திமுகன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா ஒன்னா இருந்தவங்க தானே, அப்புறம் எப்படி ஆன்டி பிஜேபின்னு சொல்ல முடியும்? அதனால கொள்கைன்றதெல்லாம் விட்டுருங்க. கொள்கையெல்லாம் இன்னைக்கு யாருமே பேசுறது கிடையாது. அது என்னன்னு கூட தெரியாது. புரியுதுங்களா? ஒரு கட்சியில ஒருத்தர் போய் சேர்றாருன்னா, சார் இவங்க கொள்கையை வாங்கி பார்த்தேன் சார், அவங்க கொள்கையை வாங்கி பார்த்தேன் சார், ஒரு 4 கொள்கையும் எடுத்து பார்த்துட்டு ஊடு வாங்க போகும்போது நம்ம அதெல்லாம் பார்ப்போம். 4 இடத்துல போயிட்டு அவங்களுடைய கொட்டேஷன் வாங்கி பார்ப்போம். கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி எப்படி கொள்கை கொட்டேஷன்லாம் வாங்கி பார்த்துட்டு தான் போய் சேர்றோமா? அதனால கொள்கையெல்லாம் விட்டுதல்லுங்க. ஸோ அப்போ திமுகவுடைய வாக்கு சரிய போகின்றது, அது அந்த பக்கம் போக போகுதுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி இவங்க கேம் பிளானை மாற்றணும். இதுதான் நான் சொல்றது. ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பாமகவோட கூட்டணி வச்சு கையோட டெல்லிக்கு போயிருக்காரு, அமித்ஷாவை மீட் பண்ணியிருக்காரு. காமெடியோட சொன்னாரு, போன தடவை மாதிரி போட்டு விட்டுறாதீங்க, நான் வெளிப்படையா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சந்திப்புல என்ன நிகழ்ந்திருக்கும்? வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்பொழுதும் சொல்றாரு டிடிவி கூட மேபி கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவர் பேசுறாரு. டிடிவி அவர்களை சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இல்லைங்க. என்டிஏல ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பக்கம் பாஜக, இந்த பக்கம் திமுக விசிகான்னு இருந்திருக்காங்க ஒரு காலத்துல. அந்த மாதிரி டிடிவி இருந்துட்டு போட்டா அவர் ஒரு வேல்யூ அடிஷன், அது இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்கள அதிமுக கொண்டு வருதுதான் பிரச்சனை. ஓகே, கூட்டணியா வச்சுக்கிறதுல பிரச்சனை கிடையாது. அது அவர் பாட்டுக்கு அது அந்த ஓரம் இவர் இந்த 2 சீட்டு கொடுத்து கம்முன்னு ஆக்கிடலாம். கம்முன்னு ஆக்குறது கிடையாதுங்க. அவரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர். அது என்னது, இந்த ஐபிஎல்ல வந்து ஏதோ ஒன்று சூப்பர் சப்ஸ்டியூட், சூப்பர் சப், அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க. அவருக்கு 20 சீட்டெல்லாம் வந்து டூ மச். அவரே சொல்லுவார் நான் என்னங்க பண்றது அப்படின்வாரு. அது வேண்டாம். பட் அந்த பத்திரிகையாளர்களை டீல் பண்றதுல அவருடைய டேலண்டே தனி. அதனால இருந்துட்டு போகணும். யாரை சேர்த்துக்கல கூட்டணியில சொல்லுங்க. வைகோவையே இன்னைக்கு வந்து திமுக சேர்த்து வச்சுருக்கிறாங்க. என்னென்னலாம் பேசுகிறாரு அவருன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் போய் வைகோ கிட்ட போய் கேட்கணும், அண்ணே இது மாதிரிலாம் பேசிக்கிறீங்க அண்ணே அப்படின்னு யாராவது இன்னைக்கு போய் கேட்டுக்கிறாங்களா? அப்படி இருந்துச்சு. டிடிவி சேகரில் ஒன்றும் தப்பில்ல. அதிமுக வந்தாதான் குழப்பம். அவங்க பாட்டுக்கு அப்படி இருக்கட்டும். ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஓபிஎஸ் கூட ரைட்டு, நீங்க இந்த ஒரு பலாப்பழத்துக்கு பதிலாக மாம்பழம் அவங்க எடுத்துப்பாங்க.
ஒரு தேங்காய் பழம் இல்லை இதுல சரி வேற ஏதோ ஒரு கொய்யா பழம் அந்த மாதிரி ஒரு பழத்தை கொடுத்து அவரை நிக்க வச்சிடலாம், தப்பே கிடையாது. அதிமுகவுக்குள்ள சேர்க்க முடியாது, அது சேர்க்கறது சரி கிடையாது. அப்போ இப்போ இந்த கூட்டணியே அப்போ யாருக்குமே திருப்தி கிடையாது, அதாவது யாருக்குமே பெனிஃபிட் கிடையாது. எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் இந்த கூட்டணி அமையுது. எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டாரு, அப்புறம் டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்ன பயன் இருக்கு? இந்த கூட்டணி வச்சு இந்த வாக்குகள்லாம் இங்க கொண்டு வரதுனால அவங்களுக்கு என்ன பயன் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம்? இப்போ திமுகல விசிகா, 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இன்னும் எத்தனையோ கட்சி இருக்காங்க. அவங்களாண்ட போயிட்டு நீங்களாம் இவ்வளவு கூட்டணி வச்சுக்கிறீங்களேங்க, ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டெப்டி சிஎம் ஆகிறதுக்கும் தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்கல்ல, கூட்டணியில வேற என்ன கொடுப்பாங்க? எப்படி டிடிவி ஒரு டெப்டி சிஎம், டிடிவி ஒரு முதலமைச்சர் 6 மாசத்துக்கு, ஓபிஎஸ் ஒரு முதலமைச்சர் 6 மாசத்துக்கு, இப்படி ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்படியே 10% ஓட்டு இருக்கவங்களுக்கு கூட யாருமே முதலமைச்சர் பதவி கொடுக்க போறது கிடையாது. கூட்டணியின் போது ஒரு கட்சி பெரிய கட்சி அவங்கள சிஎம் ஆகணும், இதுக்குதானே எல்லா கட்சியும் சேர்றாங்க. அது ஏன் அதிமுக கூட்டணியில மட்டும் நீங்க அவரு சிஎம் ஆக்குறதுக்கு நாங்க கூட்டணி சேரணுமா அப்படின்னா, அந்த பக்கத்துல முதல்ல அந்த கேள்வியை போய் கேளுங்க. ஏங்க அவரை சிஎம் ஆகுறது ஏன் கம்யூனிஸ்ட்ல யாரும் அவங்க சொல்லவே சொல்லிட்டாங்க, நாங்கெல்லாம் ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோம், அவங்க தனி மெஜாரிட்டியில இருக்காங்க, நாங்க ஏன் கேட்க போறோம் அப்படின்றாங்க. அவங்க மெஜாரிட்டி இல்லைன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். போன தடவை நோட் எல்லாம் கொடுத்தாங்க, ஆனா இந்த தடவை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ல வாங்க மாட்டாங்களா இல்ல மொத்தமாவே வாங்க மாட்டாங்களா, அந்த கிளாரிபிகேஷன் வரல. யாராவது கேட்கணும். படியெடுக்கிற மவராசன் அவர்கிட்ட போயிட்டு ஆட்சி, நமக்கு என்னத்துக்கு ஆட்சியில பங்கு, ஏதோ குத்துடுறாங்க சீட்டு, இதுக்கு மேல என்ன வேணும்? அதனால ஒரு இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றது வரல. ஏன் திருமாவர்களே அவர் என்ன சொன்னாரு, 2016 நாங்க இதை முதல்ல முன்மொழிந்தோம், கூட்டணி ஆட்சி, எல்லாருக்கும் ஆட்சியில் பங்கு. வர வகையில கூட சேதாப்பேட்டில் அந்த ரேஸ் கோர்ஸ் அங்க ஒட்டி வச்சுக்கிது என்னது, எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் சனநாயகம் அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இங்க திமுக அதிமுக இந்த கட்சிகள் பலவீனப்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். சரி, ஒரு தடவை வெளில போயிட்டு அவங்கள பலவீனப்படுத்துங்க. என்ன சொல்றீங்க, அவங்க வீக் ஆனாதான் கரெக்ட். ஆனா அப்படியும் நடக்கலையே. கலைஞர் அவர்கள் தலைமையில மைனாரிட்டி கவர்மெண்ட் இங்க நடந்தது. அப்போ மைனாரிட்டின் போது அது வீக் ஆயிட்டாங்கன்னு தெரியுது இல்ல. அப்ப காங்கிரஸோட தயவுல தானே ஆட்சி நடந்தது, கொடுக்கல. சோ அப்ப இவர் சொல்ற மாதிரி பலகீனப்பட்டால் தான் கூட்டணி ஆட்சின்றதெல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்க பலமாகவில்லை, உங்க பலத்தை நீங்க உணரவில்லை, அதை பிரயோகிக்கவில்லை. புரியுதுங்களா வித்தியாசம்? நீங்க மைனாரிட்டியை விடுங்க, மெஜாரிட்டியாவே இருந்தாலும் அதை பாருங்க, இது வரைக்கும் போதும், நாங்க சொல்லிட்டோம், சாதாரண மனித எளிய மனிதனுக்கும் அதிகாரம்னு சொல்லியிருக்கோம், அது வேணும் எங்களுக்கு. 2 மந்திரி பதவி வேணும். இந்த 4 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ இதை வச்செல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. மந்திரி அப்படின்றதுதான் அதிகாரத்தின் அடையாளம், முதல் படி. அப்பதான் கட்சி வளரும். சரி, இந்த திமுக அதிமுக 2 பேரும் ஏன் ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, மந்திரி பதவி கட்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க கட்சியை இன்னும் பெருசா வளர ஆரம்பிப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் 10 சீட் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்பாங்க. ஆனா சந்திரபாபு நாயுடு அப்படி நினைக்கலையே, அது மெஜாரிட்டி இருக்கும் பொழுதும் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காரு. பாஜகவும் அப்படி நினைச்சது இல்ல, மெஜாரிட்டியா இருக்கும்போது கூட கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு ரைட்டு என்ன, இப்போ கூட்டணி எல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமா நாம ஜெயிக்க போறோம், அவங்களும் இருக்காங்க. ஒரு சில மாநிலங்கள் அவங்களுடைய தயவு தேவைப்படுகின்றது, மற்றபடி ஒட்டுமொத்தமா நாங்க மெஜாரிட்டி வந்தாலும் ஜெயிக்கிறோம் அப்படின்னு அவங்க காமிச்சிருக்காங்க. ஆனா இங்க அவங்களுக்கே சந்தேகம் இருக்கு போல, அவங்க வந்துட்டா நம்ம என்ன ஆகுறது. ஏன்னா இங்க திமுக காலங்காலமா, அதிமுக இப்போ கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்ற நிலைமை. அப்ப அவங்கள வளர விடக்கூடாது, சும்மா அவங்க பல்லுக்கு தூக்கினே இருக்கணும். அவங்க நான் ஏறான்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் காரணம். அப்ப என்ன பண்ணணும், நீங்க பலவீனப்படுத்தணும், உங்க பலத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இவரங்க போதுங்க, 2016 அந்த கோஷத்தை முன் வச்சோம், அதுக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லை. இப்ப சொல்றோம் 2 மந்திரி பதவி கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டா 4 எம்எல்ஏ இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்க வெளில போயிடுறோம். எங்களுக்கு லாஸ் 4 எம்எல்ஏ, உங்களுக்கு ஆட்சி போச்சு. இவ்வளவுதாங்க. இப்போ பலவீனப்படுத்துறதா இருந்தா பாஜகவோ பாமகவோ ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தரக்கூடிய அப்படி சொல்லக்கூடிய தாவேக்கால போய் சேர வேண்டியதானே, கூட்டணி வைக்க வேண்டியதானே. அவங்க திரும்ப பலப்படுத்துற வேலையெல்லாம் செய்யறாங்க அதிமுகவோட சேர்ந்து. யாரு, பாமக சொல்றீங்க? பாமகவும் சொல்றேன், பாஜகவும் சொல்றேன், எல்லாமே சொல்றேன். சரி, எம்எல்ஏ சீட்டு தானே, எம்எல்ஏ சீட்டை தாண்டி மினிஸ்டர். சரிங்க, இப்போ பாமகவோ இல்ல விசிகவோ, ஃபார் தட் மேட்டர் பாமக ஒரு அரசியல் கட்சியோட கூட்டணி வைக்கலாம். ரசிகர் மன்றத்தோட எல்லாம் போய் கூட்டணி வச்சுக்கின்னு எஃப்டிஎஃப்எஸ்க்கு ஃபயர் விட்டுக்குன்னு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நல்லா இருக்குமா? அது அவங்க அரசியல் கட்சியா மாறட்டும்.
அப்புறமா நம்ம அதை பத்தி பேசுவோம். இன்னும் அது ஒரு ரசிகர் மன்றமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன பண்ணணும்ன்றீங்க? இல்ல என்ன பண்றாங்க அவங்க? அரசியல் பண்ணணும். அறிக்கை வருது, அப்படி நீங்க வந்து அறிக்கை கொடுக்கறது இல்லையா ட்விட்டர்ல? பிரச்சாரம் பண்றாங்க. இல்ல நீங்க ட்விட்டர்ல அறிக்கை கொடுக்குறீங்கல்ல, அது நான் எழுதுறதுலாம் விஜய் ஒண்ணா? எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அவரும் ட்விட்டர்ல போடுறாரு, நீங்களும் ட்விட்டர்ல போடுறீங்க. என்ன அவர் லெட்டர் பேட்ல போடுறாரு, நீங்க சும்மா தட்டுறீங்க, அவ்வளவுதானே. நீங்களும் ஒரு லெட்டர் பேட் அடிச்சுக்கங்க பிரபு. என்ன குறைஞ்சு போச்சு? 200 ரூபா ஆகுமா ஒரு லெட்டர் பேட் அடிக்கிறதுக்கு? அது இப்ப இருங்க, போட்டோஷாப்லயே டிசைன் பண்ணிடலாம், டிஜிட்டல் லெட்டர் பேட் அப்படியே அடிச்சு. விஜய் அவ்வளவு இலக்காரமா ஆயிட்டாரு, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு அவரு. சொல்லுங்களேன் எனக்கு. ஓகே, அவருடைய வருகை தான் இந்த தேர்தலில் யாரு வரணும் யாரு வரக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ண போதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்றது எப்படி யோசிக்கலாம்? அதாவது இப்போ நீங்க சொன்னீங்களே யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படின்னு. அப்போ இங்க அதிமுக வரணுமா இல்ல திமுக வரணுமா இதைத்தான் டிசைட் பண்ண போதே தவிர விஜய் வரணுமா இல்லையான்றதை பத்தி 31 வந்துருவாரு, 31 வந்துருவாரு. ஏன் 29 விட்டீங்க? ஏங்க 26ல சிஎம் ஆயிட்டு 29ல பிஎம் ஆகணும்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்க என்னடா 31 சொல்லி நிக்கிறீங்க? 26ல தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த கட்சியால தொடர்ந்து நடத்த முடியாது. விஜயகாந்த் அவர் இருந்திருந்தாருன்னா மாற்றம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவரை வந்து இவங்க பிளான் பண்ணி கெடுத்தாங்க. இல்ல சார், கடைசி படம் ஜனநாயகன் சார். அதுக்கப்புறம் அவர் சினிமா பக்கம் போக மாட்டான்னு இருக்காரு. அப்புறம் என்ன வேலை அவருக்கு? அரசியல் தான் வேலை. இல்ல சினிமா பக்கம் போனா மட்டும் நீங்க என்ன பெருசா இது பண்ணிட போறீங்க? இல்ல அரசியல்ல முழு நேரம் இருந்தா மட்டும் என்ன பண்ண போறீங்க? அப்போ இதுலயே நீங்களே ஒத்துக்கிறீங்க இந்த ஜனநாயகன் வந்த பிறகுதான் அவர் அரசியலுக்கு வர போறாரு, முழு நேரம் அரசியல்வாதி அப்படின்னு. அப்புறம் நான் ரசிகர் மன்றம் சொன்னதுல என்ன தப்பு மகாபிரபு? இன்னும் சினிமாவை நம்பினுக்கிறாங்க. இந்த படம் வரட்டும் பாருங்க, அப்படியே மாஸ் கிளப்ப போகுது, அப்படியே ஜனங்கள்லாம். இல்ல திமுக பராசக்தி நம்பி இருக்கு இல்ல, அந்த மாதிரிதான். திமுக பராசக்தியை மட்டும் நம்பி இல்ல, ஜனநாயகனுக்கு எதிர ஒரு படம் ஒன்றும் நினைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு மோதல் இருந்தா தானுங்க. ஏங்க ஒரே தீபாவளிக்கு ஒரே பொங்கலுக்கு 5 படம் 6 படம் ரிலீஸ் ஆனதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. பெரிய பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம், ஒரே நடிகருடைய படம் ஒரே நாள்ல 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, 2ம் ஓடி இருக்கு. நீ என்னடானா அந்த இதுக்கு அதை விடுறாங்க அதுக்கு இதை விடுறாங்கன்னா சோ வாட்? படம் பாக்குறவங்க உங்க ரசிகர் தான் வர போறாங்க. படத்துக்கு யாராவது வந்து நியூட்ரல் ஆடியன்ஸ் போறாங்களா? உங்க ரசிகர்கள் திருப்பி திருப்பி வருவாங்க, சம மாசு கொலவரி தளபதி தளபதி அப்படின்னு போறாங்க. அவங்க தான் நீங்க என்ன குப்பையா படம் எடுத்தாலும் அவங்க ஆஹா மாசுன்னு தான் சொல்ல போறாங்க. நீங்க விஜய் ரசிகர் கொடுங்க, ரஜினி ரசிகர் எடுத்துக்காங்க, கமல் ரசிகர், யாரெல்லாம் போய் கேளுங்க, யாராவது ஒருத்தர் படம் குப்பைன்னு சொல்லுவாங்களா? உதயநிதி ரசிகர் அவங்க ரசிகர்கள் அப்படிதான். சரி, அவர் படம் குப்பான்லாம் சொல்ல முடியாது. சந்தானத்தோட சேர்ந்த அந்த ஒரு என்ன சொல்றது செம்மையா இருக்கும், இதெல்லாம் சான்ஸே கிடையாது. இன்னையும் அவருடைய டைலாக்லாம் எவ்வளவுலாம் சொல்லிட்டு இருக்கிறானுப்பா. சந்தானத்தை விட்டு வந்த பிறகுதான் படம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. ஸோ ரசிகர்கள் யாரா இருந்தாலும் அந்த படம் என்ன தெரியுமா, இது அதோட வேற லெவல்வாங்க. அதனால அவங்களெல்லாம் நீங்க கணக்கு போடாதீங்க. ஓகே, இப்போ முன்னாடி கேட்ட கேள்விதான், என்டிஏ வந்து திமுக வீழ்த்தக்கூடிய வல்லமை வந்துருச்சா என்டிஏக்கு? எப்படி பாக்குறீங்க? நான் மறுபடியும் முதல்லயே சொன்ன பதில் தான், நாம அதிக ரன் எடுக்கணும், இல்லாட்டா அவங்கள கம்மியா எடுக்க வைக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்போ திமுக வந்து லோ ஸ்கோரிங் மேட்ச் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுடைய ஒரு பார்ட் ஆஃப் சங்கு அது ஃபாரின் பிளேயர்னு சொல்றதா இல்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஐபிஎல் மாதிரி தான் அந்த பக்கம் போயிட்டாங்கன்றதுனால அவங்களுடைய ரன்ஸ் குறையுது. அப்போ அதை வந்து லோ ஸ்கோரிங் மேட்ச்னாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடணும், விட்டுறக்கூடாது இல்லையா? அதை பண்ணாங்கன்னா அதிமுக நிச்சயமாக வந்து அவங்கள வீழ்த்த முடியும். ஆனா பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அது என்கிட்ட கேட்காதீங்க. மேல இருக்கவர் பார்த்துப்பார் மேல இருக்கவர் பார்த்துப்பார் அப்படின்னு இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேபி மேல இருக்கவர் பார்த்து ஏதாவது செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இவர் அங்க போயிருக்காரு போல இருக்கு. மேபி இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும், ஏதாவது நடக்கும் நம்புவோம். ஓகே, தேமுதிகவுடைய நிலை என்ன சார்? அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லி மட்டும் என்ன ஆயிட போகுது? இது தேமுதிகவெல்லாம் நீங்க வந்து ஒரு கட்சி அப்படின்னு இன்னும் நினைச்சீங்கன்னு அவங்க வந்தா இல்ல என்டிஏக்கு வந்தா இப்படி சொல்லுவீங்களா நீங்க? எங்க வந்து நான் அதை பாருங்க, அவங்க என்டிஏக்கு வந்தானா இல்ல வந்து யூபிஏக்கு போனா இல்ல புள்ளி கூட்டணிக்கு போனா எனக்கு என்ன வந்தது? எங்க போனாலும் நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல போனா இந்த 21 தேர்தலுக்கு பிறகு 2 கட்சிகள் கரைந்து போய்விடும்னு சொன்ன, ஒண்ணு பாமக ஒண்ணு தேமுதிக. அதைத்தான் நம்ம கண்ணுல பார்த்துட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை அவங்களோட பேசும்போது இந்த நிதிஷ்குமார் சொன்னேன், அவர் இந்த பக்கம் வந்துடுவாருங்க என்டிஏ விட்டு அப்படின்னு. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எப்படி சார்னு, இல்ல வந்துட்டாரு மறுபடியும் போயிடுவாருன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரிதான் 2 கட்சிகளும் கரைந்து போயிடும். இப்ப கரைஞ்சு போனது தேமுதிக ஒண்ணுமே கிடையாது. இப்ப அவங்க யாருக்குமே
வலு சேர்க்க மாட்டாங்களா எந்த கூட்டணிக்கும்? அவங்கள யாரும் கூப்பிட மாட்டாங்க. மேபி தினகரன் அவர்கள் மறுபடியும் தனியா நின்றாருன்னா கூப்பிட்டு ஒரு 60 சீட்டு கொடுப்பாரு, எடுத்துக்கோங்க அப்படின்னு. அவ்வளவுதான். 21லயே என்ன ஆச்சு? சரி, அவங்களுடைய கிரெடிபிலிட்டின்றது சுத்தமா போயிடுச்சு. கேப்டனுக்காக ஏதோ கொஞ்சம் இருக்காங்க, அவ்வளவுதான். அதை இவங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்க, நமக்கு ஏதோ ஒரு 4 சீட்டு கொடுத்தாங்களா, 5 சீட்டு கொடுத்தாங்களா, அத்தோட நிறுத்திக்கணும். அதுக்காக பார்லிமெண்ட்லயே 5 சீட்டு கொடுத்தாங்க அதிமுகல. அதை வச்சுட்டு நீங்க எங்களுக்கு 30 சீட்டு வேணும்னீங்கன்னா, அன்னைக்கு வேற யாரும் அவங்களோட இல்ல. மன்சூர் அலிகான் கூட கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கே கண்டிஷன் போட்டாரு. எஸ்டிபி இருந்தாங்க. சரி விடுங்க, மன்சூர் அலிகான் கண்டிஷன் போட்டதை பத்தி பேசுவோம். சரி, அதனால தான் கடைசி நேரத்தில் அவர் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டாரு. அந்த நிலைமையில அவங்க தேமுதிகாக 5 கொடுத்தாங்க. ஸோ அந்த கணக்கே வச்சுக்கினா IR 30 அப்படின்லாம் கேட்டா IR 8 அப்படிதான் சொல்ல முடியும். அதனால அவங்க எந்த பக்கம் போனாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ திமுக பக்கம் போட்டா மட்டும் என்ன ஒரு 30 சீட்டு கொடுத்துட போறாங்களா? அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு சீட் இல்லை. ஆனா பார்க்கக்கூடிய மக்களுடைய மனநிலை பெரிய கூட்டணி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உருவாங்கணும் சார். இதே பெரிய கூட்டணி 10 கட்சி 11 கட்சி சேர்த்து கலைஞர்கள் தோத்து போனதெல்லாம் வரலாறு இருக்கு. ஒரே ஒரு கட்சி வந்த ஒரு 2-3 பேரையும் எங்க சின்னத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஜெயிச்ச வரலாறும் இருக்குது. அதனால எத்தனை கட்சின்றது பிரயோஜனம் இல்லை. எந்த அளவுக்கு நீங்க மக்கள் மனசுல நாங்க தான் ஜெயிக்கிற கட்சின்ற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றீங்க, அதுதான் முக்கியம். ராமதாஸ் அவர்கள் நான் தனியா நிக்க போறேன், இல்ல திமுகவுக்கு ஆதரவா செயல்பட போறேன் அப்படின்னா டேமேஜ் தானே சார்? அது டேமேஜும் இல்லை. அதான் சொன்னல, அந்த குடும்ப ஓட்டு எவ்வளவோ அதுதான் போகும் அப்படின்னு. திமுக ஆதரவா செய்யறான்னா விசிகால சும்மா விட்டுருவாங்களா? ஏற்கனவே அவர் பயந்து நிற்கிறாரு, நம்ம இருக்கும் ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போய் நிற்குது தாவை காக்குன்னு. இன்னும் பாமகவும் இங்க கூப்பிட்டுக்கின்னு ராமதாஸ் அவர்களை சேர்த்து வச்சுக்கினாருன்னா சுத்தம். அங்க இருக்கலாம் சொல்லுவாங்க, தாவேகாவே சொல்லுவாங்க. வெளிப்படையா சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள நடக்கும். அப்ப விசிகாவுடைய ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிடும். எதிர்பாட்டுக்கு பாசக வந்துரும் சொல்லிட்டா கடைசியில பாமக உள்ள வந்துச்சு. கேட்பாங்களா மாட்டாங்களா? இவர் தானே சொன்னாரு பாஜக பாமக ரெண்டும் இருக்க இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு. அப்ப அவங்க உட்காந்துனா நீ ஏன் எங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏன் ஒருவேளை விசிகா தாவேகா பக்கம் கபால்னு போயிடணும்னு ஏதாவது உங்களுக்கு வேண்டுதலா? அப்படி இல்லை சார், கேட்கறேன். வந்தாங்கன்னா அதான் நடக்கும். ஒண்ணு அவங்க வெளில போனோம், உள்ள இருந்தாங்கன்னா ஓட்டு போயிடும். நல்லா இருக்குல்ல? ஓகே, அப்போ திமுக வீழ்த்தக்கூடிய வல்லமை என்டிஏக்கு வந்துருச்சு. அதுதான் உங்களுடைய கருத்துல நான் காணக்கூடிய. அதுதான் நான் சொன்னேன், லோ ஸ்கோரிங் மேட்ச். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஆடணும். இது முயல் ஆமை மாதிரி முயலாமையோடு இருந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, அப்போ அந்த 3 மாசம் எப்படி ஒர்க் பண்ண போறாங்கன்றத பொறுத்துதான் வெற்றியா தோல்வியா? நிச்சயமா இவர் மட்டும் ஒர்க் பண்ண போதாது, மேல இருக்க ஒருத்தரும் நல்லா ஒர்க் பண்ணும். தேர்தல் கமிஷன் சொல்றீங்களா? அவரை சொல்லல, நான் என்ன ராகுல் காந்தியா? என்ன பார்த்து அப்படியா தெரியுது உங்களுக்கு? தாடி மீசையெல்லாம் சேவ் பண்ணிட்டு வந்துடுறப்பா. இங்க ஏதோ வீடு கூட எடுக்க போறாருன்னு சொன்னாங்க அமித்ஷா அவர்கள். வெறும் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தா பத்தாது, நடவடிக்கை இருக்கணும். இப்ப வேற ஏதோ 4.5 லட்சம் கோடின்னு ஏதோ சொல்லிட்டு வந்தாங்க போல இது கவர்னர் கிட்ட. அதெல்லாம் எடுத்தாங்கன்னா அது ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட் வரும். பாத்தீங்களா சார்? அது என்ன சார், ஒண்ணுமே ப்ரூஃப் இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு பேப்பர்ல எழுதியுமே கொடுத்தா அது என்ன சார்? அது பார்க்கும்பொழுதே அது ஒண்ணுமே இல்லாத மாதிரியே இருக்காது. இது காலங்காலமா இப்படிதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சி கவர்னர் கிட்ட போய் ஊழல் புகார் கொடுக்கல எனக்கு சொல்லுங்க? திமுக கொடுத்தது இல்லையா? கொடுத்துருக்காங்க. அது குறைந்தபட்சமான ஒரு ஆதாரம் இருக்கு. அதுல என்ன ஆதாரம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அந்த ரிலீஸ் ஆன பேப்பர்ல சும்மா திமுக ஊழல் புகார் கொடுக்கும் போதோ இல்ல காங்கிரஸோ இல்ல மத்த கட்சிகள் ஊழல் புகார் கொடுக்கும் போதோ அதுல என்ன ஆதாரம் இருக்குதுன்னு யாராவது பார்த்தா? யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதான். அப்புறம் ஏன் அதிமுக கொடுக்கும் போது மட்டும் நீங்க கேக்குறீங்க? எல்லாம் புகார் தாங்க கொடுப்போம். இப்ப செந்தில் பாலாஜி மேல திமுக புகார் சொல்லலையா? என்ன பண்ணாங்க? விட்டு அமைச்சராக்கினாங்க. அப்ப ஆதாரம் இல்லாம புகார் கொடுத்தாங்க, அவர் மேல பொய்யான புகார் கொடுத்தாங்கன்னு ஒத்துப்பாங்களா? அன்னைக்கு அவ்வளவு குறை சொன்னீங்கல்ல, அவர் ஊழல்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு அவரை கூப்பிட்டு நீங்க மந்திரியா உட்கார வச்சிருக்கீங்களே. அப்ப அன்னைக்கு ஊழல்னு சொன்னது பொய்யா? இல்ல ஒண்ணு அதான் சொல்லணும், கரெக்டுங்க, ஏதோ வெளியில வந்த தகவல் அப்படி வச்சு சொன்னோம், ஆனா அது மாதிரிலாம் இல்லை, அதனால எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, மந்திரி பதவி கொடுத்தோம், அப்படியாவது சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஊழல் தான், ஆனாலும் நாங்க வச்சிருக்கோம், அது ஒண்ணா கேஸ் போட்டுக்கோங்க, அப்படியாவது சொல்லணும். ரெண்டுமே சொல்லல. இந்த கேள்விகளை யாராவது கேட்டிருப்பாங்களா திமுக? பொது மேடையில இவங்க எதிர்கட்சிகள் பேசுறது வேற விஷயம். பத்திரிகையாளர்கள் சந்திப்புல இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கும். ஒண்ணு அது பொய் புகாரா இருக்கணும், இல்ல ஊழலா இருந்தாலும் நாங்க சேர்த்துப்போம், இது உண்மையா இருக்கும். இது ரெண்டுத்துல எதுங்க உண்மை? இதை தவிர வேற ஏதாவது உண்மை இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? அப்புறம் என்ன கேக்குறீங்க? ஊழல் புகார் கொடுக்கதான் செய்வாங்க. That is for the ED and other law enforcement agencies to
பங்காளி டு நாட்டாம நாட்டாம பங்காளி அந்த மாதிரி. இப்ப இந்த டிவிஎஸ்சில ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஆமா ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடியோடைய புகார். போட்டான் அதானே, அது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே அதெல்லாம் கண்டுபிடிப்பேன், ஏன் கவலைப்படுறீங்க? ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் 3 மாசம் எப்படி என்டிஏ ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி பிரபு.